வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. குமரன் கங்காவுக்காக எந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம காவேரிக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்த்து 4 கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கும் குமரன் மாமாவுக்கும் தான் நல்லா இருக்கே பாண்டிங். இப்போ அவர் நிவின் கூட பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் உங்கள் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரி தாங்க தெரியுது. இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாலும், இல்லைங்க அக்காவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்ச நாளாகவே மாமா பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வர்றது கிடையாது, லேட்டாக வராரு. அது மட்டும் இல்லாமல் அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. அதுவும் இந்த மாதிரியான நேரத்தில் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தாங்க, தன்னோட கணவர் கூட ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் இப்போ நான் உங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக வந்துட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி தானங்க அக்காவுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாலும், இல்லைங்க இப்போ அக்கா வேற கன்சீவாக இருக்கா. ஸோ மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினைப்பா. ஆனால் இந்த சமயத்துலேயும் மாமா வேலை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட வராமல் விட்டுட்டு போயிடுறாரு இல்லையா? ஸோ அதை நினச்சி தாங்க சொல்லிட்டு வரேன். ஸோ அதனால் என்ன இப்போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்டாலும், நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம் இல்லை, அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, இங்கே யாரும் சின்ன குழந்தையும் கிடையாது, யாரும் எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய வயசுலையும் அவங்க கிடையாது, சரியா? அவங்க உங்களுக்கு தெரியும். அதனால் தேவையில்லாமல் விஷயங்களை பேசாத. அதுவும் இல்லாமல் தவறாக புரிஞ்சுக்காத குமரனை பற்றி நல்லா எனக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், செம்மையான கேரக்டர் தெரியுமா? அவரை பற்றி இப்படிலாம் தப்பாக சொல்கிறதுக்கு எப்படி தான் உனக்கு மனசு வருவோ தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் ஏன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க? நான் மாமாவை பற்றி தப்பாக சொல்ல வரலங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு போய் வந்துச்சுல்ல, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க? ஐயோ இல்லை காவேரி, நான் அதை பற்றி சொல்ல வரல. ஒரு நல்ல மனுஷன் எது பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கும், அதை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்காம அப்படியே சைலண்ட்டாக முடிச்சிடுறாரு. ஆமாம் நீங்கள் எதையோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லிட்டு வராங்க. சரி இப்போ எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு வரேன், நம்ம 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் சண்டை போடுறேன்னா அவங்கக்கிட்ட, சரி விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள விஷயத்த பேசிகிட்டே வராங்க ரொம்ப சந்தோஷமாக. 2 பேரோட ஃப்யூச்சர் பற்றி பேசிகிட்ருக்காங்க. பாப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ தான் தன்னோட வாழ்க்கையை நான் முழுமையாக ஃபீல் பண்ணுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், அப்படியாங்க நானும் அதே தான் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் தன்னோட அன்பை மாறி மாறி பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கப்புறமா, சரிங்க ரொம்ப நேரமாகுது, அம்மா வேறு தேடுவாங்க, வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி வீட்டுக்கு போகும்போதே விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாரு, இப்படி மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம இது மாதிரி வெளியில் வரணும்டி, அதுவும் பைக்கில் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட பைக்கில் இப்படி தோள் மேலே கை போட்டுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி தன்னோட சந்தோஷத்தை விஜய்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க காவேரியும். 1000 தான் நம்ம சொத்து பத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு வந்தாலும், சின்ன சின்ன விஷயத்தில் தாண்டி நிறைய சந்தோஷமே அடங்கியிருக்கு. அதை நான் இப்போ தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிகிட்ருக்காரு. இவ்வளோ நாளாக காரில் போகும்போது அதுவும் கூட நான் ட்ராவல் பண்ணி போகிறத விட, இப்போ நான் பைக்கில் உன் கூட வந்துட்டுருக்கேன் பார்த்தியா, இந்த ஒரு தருணங்க ரொம்ப அழகான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காரு விஜயும். இன்னொரு பக்கம் குமரன் அவங்களுக்காக வழி மேலே வெளி வச்சு காத்துட்ருக்காங்க கங்கா. ஆனால் நம்ம விஜய் காவேரி 2 பேரும் ஜோடியாக இறங்குறாங்க. இதை பார்த்த கங்காவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. இந்நேரத்தில் இவங்க 2 பேரும் எங்கே தான் போய் சுற்றிட்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் இந்த குமரன் மாமா இருக்காரே, கொஞ்சனாவது நம்ம பற்றி நினச்சி பார்க்குறாரா? காவேரியை எப்படி விஜய் தாங்குன்னு தாங்குறாரு. இதில் 1% மாமாவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே எரிச்சலோட பார்த்துட்ருக்காங்க. என்னக்கா ஏன் வெளியிலே உட்காந்துட்ருக்கா, இன்னும் மாமா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, எங்கத்த வராரு அப்படின்ற மாதிரி முகம் சுழிச்சா மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி காவேரி என்ன பண்ணுறாங்க, அக்கா நீ போய் படுக்கா, மாமா தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அப்புறம் எதுக்காகக்கா நீ இவ்வளோ நேரம் கண்ணை முழிச்சிட்ருக்க, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடே அப்படி என்ன பண்ணுறாங்க, கங்காவும் எழுந்து உள்ளே போய் படுக்க பார்க்குறாங்க.
ரூமுக்கு போன காவேரியும் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்க, என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விஜய் கேட்க, நான் தான் சொன்னேன்லங்க, அக்காவோட முகத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ அப்செட்டாக இருக்கா, நாளைக்கு அவளுக்கு வளைகாப்பு, ஆனால் இன்றைக்கி அவள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா, என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, ஏங்க உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்ல, ஒரு 4, 5 நாளாக பார்த்தீங்கன்னா, மாமா சீக்கிரமாக வீட்டுக்கு வரதே கிடையாது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் லேட்டாக தான் வரேன். நைட்டு ஃபுல்லாக வந்து வேலையை பார்த்துட்டு வராரா என்னன்னு தெரியல. சீக்கிரமாக வரதே கிடையாது. அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. எல்லாத்தையும் நினச்சிதான்க்கா அக்கா ரொம்பவே வருத்தப்படுறா. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அக்காவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. இதை பாரு காவேரி, நான் ஏற்கனவே சொன்னது தான். இதெல்லாம் கூடிய சீக்கிரமே மாறும். அதனால தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காம நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்த உடனே குமரன் மாமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க கங்காவும். இன்னும் இவர் வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனோட காத்துட்ருக்க. இன்னொரு பக்கம் தம்பி காலையிலேயே வந்துட்டாருடி, இந்தா உனக்கான ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க சாரதாம்மா. என்னது கிளம்பிட்டாரா, என்னம்மா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேச, என்னடி எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகிறா, என்னம்மா நினச்சிட்ருக்க உன் மனசில், அவரு தான் எப்படி இருக்கான்னா நீ கூட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா, இன்றைக்கி யாருக்குமா வளைகாப்பு, எனக்கு தானம்மா வளைகாப்பு, அப்போ அவர் என் கூட இருக்கணுமா இல்லையா, எதுக்காக அவர் வீடு கூட தங்காமல் அடிக்கடி வந்து வெளியில் போயிட்டே இருக்காரு, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, கங்கா எதுக்காடி நீ கத்திட்ருக்க, நான் வந்து கேட்டேன் தம்பிக்கிட்ட, என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி போனார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து கங்கா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா குமரனுடைய அம்மாவும் அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சியும் 2 பேரும் வந்து வந்திருக்காங்க. 2 பேரும் வந்ததும் வந்து நம்ம கங்கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி எல்லாம் ரெடி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா கங்காவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க காவேரி. வீட்டுக்கு வந்த சாந்தி வந்து கேட்குறாங்க, இப்போ எதுக்கு மண்டபத்தில் வைக்கணுமா, அதான் செலவு வந்து அதிகமாக ஆகிடுமே, எதுக்கு இந்த தேவையில்லாத செலவுலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. இல்லை மதனி, தம்பிக்கிட்ட நாங்கள் வேண்டாம் தான் சொன்னோம், ஆனால் நிறைய பேர் வருவாங்க, மண்டபம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பக்கத்தில் இருக்க மண்டபம் தான் சொல்லிட்டு இருந்தா போல் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் என்னவோ பண்ணுங்க, அவனுக்கு வந்து செலவு அதிகமாக வச்சுட்டே போங்க அப்படின்ற மாதிரி குதர்க்கமாக வந்து பேசிகிட்ருக்காங்க சாந்தியும். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த கங்காவோட மனசு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா காவேரியும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. விடுக்கா, அத்தை பேசுகிறது என்ன புதுசாக, இதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காத, மாமா உனக்காக தானேக்கா பண்ணிகிட்ருக்காரு, அதனால் அந்த விஷயத்த மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ, மற்றதை பற்றிலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்காவை பார்த்து காவேரி வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி விஜய் 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் பார்த்த கங்காவுக்கு இன்னும் வந்து கோபம் அடைகிறாங்க. காவேரி விஜய் இவங்க 2 பேரையும் பார்த்த சாரதம்மா, ரொம்ப சூப்பராக இருக்கீங்கம்மா, 2 பேருமே அழகாக இருக்கீங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அதுக்கப்புறம் காவேரி 2 பேரையும் வந்து பாராட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா கங்காவுக்கு பயங்கரமாக எரிச்சல் ஆகுது. அடுத்ததாக யமுனா வராங்க. யமுனா வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து கங்காவை பார்க்க வராங்க. அக்கா எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல், அக்கா நீ எவ்வளோ அழகாக தெரியுமா இருக்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. சும்மா தானடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, என்னக்கா நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப சூப்பராக இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உருன்னு மூஞ்ச வச்சதும் யமுனா பார்த்தீங்கன்னா, என்னாச்சுக்கா இன்னைக்கு நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள், எதுக்காக மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்னாலும், ஓ நீ இதுக்காக தான் இப்போ உருன்னு இருக்க, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க யமுனா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் வந்து காவேரி நினச்சி தானே அப்படின்ற மாதிரி வந்து யமுனா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவங்க 2 பேரும் என்ன வந்து மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீ அப்செட் ஆகிட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. அதான் எனக்கு தெரியும்க்கா, இவங்க என்ன இந்த சமயத்தில் அப்படியே வந்து ஓவராக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் மேட்சிங்காக வர ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. தெரியுதாடி நான் ஏன் சீமந்தத்தை வந்து தனியாக வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏன் முன்கூட்டியே வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு தனியாக தான் வளைகாப்பு பண்ண போகிறாங்க, இன்னும் அவளுக்கு தான் பண்ணுற மாதிரி எப்படிலாம் பாரு ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறா பாத்தியாடி, இதுக்கு தாண்டி நான் முன்கூட்டியே சொன்னேன். ஆமாம் ஆமாங்க்கா, நீ யோசித்ததும் கரெக்டு, நல்ல வேலை உனக்கு முன்னாடியே பண்ணிடுறோம்.
நல்ல வேலைக்கா 2 பேருக்கும் ஒண்ணா சேர்ந்து பண்ணாம போயிடுச்சு. அப்படி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நெனைக்கிற மாரி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்ததுலேருந்து மாமாவ ஆளையே பார்க்க முடியலையே எங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கேட்க, அதுக்கு தாண்டி இவ்ளோ கோவமா இருக்க உங்க மாமா மேல. உங்க மாமா வீட்டுக்கே வரதில்ல தெரியுமா? ஏதோ ஒரு வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. வீடே தங்கவே மாட்டேன்றாருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்ற? மாமா நேத்துல இருந்து வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கேட்க, ஆமாண்டி வந்துட்டு காலையில எனக்கு தைக்க வேண்டிய பிளவுஸை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கிளம்பிட்டு இருக்காருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு இன்னைக்கு தான் சீமந்தம்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியாதாக்கா? என்னடி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? வேற என்னக்கா பின்ன? கூட இருந்து இங்கே உள்ள வேலைகள்லாம் பார்க்காம அங்கே என்ன இப்போத்துக்கு எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கோவத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க யமுனாவும். ஏற்கனவே கங்காவுக்கு குமரன் மேலே உள்ள கோபம் அதிகமாக இருக்குது. அந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா குறைக்காம திரும்ப திரும்ப குமரன் மேலே உள்ள கோபம் அதிகப்படுத்துகிற மாதிரி யமுனாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கங்கா கிட்ட. இன்னொரு பக்கம் தைக்கிறதுக்கான எல்லா துணிகளையும் பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. பக்கம் நிவின் பார்த்தீங்கன்னா என்னண்ணா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, நிவின் எல்லாம் முடிஞ்சிச்சு நிவின், அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னண்ணா சீக்கிரம் அவங்க வந்து எல்லாருமே மண்டபத்துக்கு போயாச்சு, இன்னும் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா, என்னண்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, நீயே பார்க்குறல்ல நிவின் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தானே வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்கிறதும் சரிதானா, சரிண்ணா நீங்கள் வேணால் மண்டபத்துக்கு கிளம்புங்க, நான் எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நிவினே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காருல்ல, அவர் பார்த்துட்டு அது நல்லா இருக்குது சரி இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கும் கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா நான் இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன்டா நிவினே அப்படின்னு வந்து குமரனும் சொல்கிறாங்க. சரிண்ணா ஓகேண்ணா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. சரி நீ சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே உள்ளத வேலைகளை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு. எல்லாரும் வந்தாச்சா, நலங்கு வைக்க நேரம் ஆகுதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி வந்து வரவேற்கிறாங்க விஜய் அதுக்கப்புறம் காவேரி 2 பேருமே. பாட்டி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறத பார்த்து விஜய் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க தாத்தா கிட்ட, என்னாச்சு தாத்தா, ஏன் பாட்டி இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்னதான் விஜய் கிட்ட சமாதானப்படுத்தினாலும் விஜய் வந்து திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம காவேரிக்கு வளைகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொன்னால, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கங்காவுக்கு பண்ணுறத நினச்சி தான் அவங்க வந்து கோவத்தோடு இருக்காங்க. நம்ம சொன்னதை வந்து ஒரு வார்த்தை கூட மதிக்கலையே அப்படின்ற மாதிரி. ஐயோ என்ன தாத்தா அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து கேட்குறாங்க. இதுதான்ப்பா வேறு ஒன்றும் இல்லை, நீ வேறு எதையும் நினச்சி கவலைப்பட தேவையில்ல, நீ ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா அட்வைஸ் கொடுக்குறாரு விஜய்க்கு. அப்புறமா குமரனுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நம்ம கங்கா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நலங்கெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. பயங்கர கோபத்தோட வந்து கங்கா அந்த சபையில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. காணுமே அப்படின்னு சொல்லிட்டு குமரனையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குமரனுக்கு வந்து ஃபோனும் பண்றாங்க. அதுவும் பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து தெரிவிக்கிறாங்க. சீமந்தத்துக்கு வந்த குமரனை பார்த்தா கங்கா பயங்கரமா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் சாரதம்மா காவேரி இவங்க எல்லாருமே வந்து தடுத்தாலும் அதே மாரி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, கங்கா வந்து மாசமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக குமரன் எல்லா திட்டையும் வந்து வாங்கிக்கிறாரு. இது எதையுமே பொருள்படுத்தாத கங்கா என்ன பண்ணுறாங்க, பயங்கர கோபத்தோட திரும்ப திரும்ப குமரனே திட்ட ஆரம்பிக்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து தாங்க முடியாத கோபத்தில் இருக்க விஜய் என்ன பண்ணுறாங்க, கங்காவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா குமரன் என்னெல்லாம் கங்காவுக்காக பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் விஷயங்கள் வந்து ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து கங்காவுக்கு தெரிய வருதா. இதுக்கப்புறமா கங்கா என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறமாவது குமரனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சந்தோஷமாக வந்து வாழ பார்க்க போகிறாங்களா, அப்பா புரிஞ்சுக்கிட்ட குமரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா, இதுக்கப்புறமா 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக வாழ ஆரம்பிக்க போகிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.